பெரியோர்களே, என் பெற்ற தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, என்பார் அன்பு கொண்டிருக்கக்கூடிய நண்பர் பெருமக்களே, காவல்துறை அதிகாரி அவர்களே, தமிழ் சார்ந்தோர்களே, பொதுமக்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடகம் இந்திய மண்ணுக்கு பெருமையை தேடித்தந்த நிகழ்ச்சி என்பதனை உங்கள் முன்னாலேயால் கூறிக்கொள்ள கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். காரணம், ஆயிரம் ஆயிரம் நாடகங்கள் நடைபெற்றாலும் ராஜா ஹரிச்சந்திரா நாடகம் ஆடி முடிக்க வேண்டும் என்பது பழமொழி. அதற்கு காரணம், அண்டச சராயுத உப்பித ஸ்வேதசம் என்று சொல்லக்கூடிய நால்வகை யோனிகள் இருந்து சபிக்கப்பட்ட ஜீவராசிகள் உலகத்திலே எத்தனையோ உயிரினங்கள் வாழ்ந்தாலும் வசித்தாலும் கூட அவைகளை மக்கள் தேவர் நீர் வாழ்வன பரப்பன ஊர்வன புல் தாவரம் என்று 7 வகையாக பிரித்து, அப்படி 7 வகையாக பிரித்த உயிரினங்களை உயரினை என்றும் மகரினை என்றும் 2 வகை அழைக்கப்படுகின்றார்கள். அவற்றில் மக்களை உயரினை என்றும் மற்றவை அகரடை என்றும் அழைக்கப்படுகிறது. அப்படி இறைவனுடைய அருளால் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை, பேசுகின்ற தொழிலை பெற்றிருக்கக்கூடிய மனிதன், சிந்திக்கும் அறிவாற்றலை பெற்றிருக்கக்கூடிய மனிதன், ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பகுத்தறிவை பெற்றிருக்கக்கூடிய மனிதன் எதை சொல்லுகின்றாரோ அதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். அதைதான் வாய்மையே வெல்லும் என்று வைத்திருக்கிறார்கள். அதைதான் சத்தியமே நினைக்கும் என்று வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே இருந்து எழுதப்பட்டதுதான் இந்த ஹரிச்சந்திர மயான காண்டம் என்ற நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முடியும் வரை எல்லோரும் அமைதியாக இருந்து நாமும் சமதர்ம நெறிவழியில் வாழ வேண்டுமாய் உங்களை நான் பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இச்சிறுவன் நான் கதையை தொடுகின்றேன். அன்பு வணக்கம். இப்பிறப்பிலே என்ன வினை செய்தேனோ, இப்பிறப்பில் என்ன வினை செய்தேனோ, இப்பிறப்பில் சுடலைகா சிவமே சிவ எப்பிறப்பு என்னதினை செய்தேனே, சிவமே சிவமே சிவமே, எப்பிறப்பு என்ன வினை செய்தேன் நான், எப்பிறப்பு என்ன வினை செய்தேன் கருகை மகனை விட்டு சிவமே சிவ துய்யதோர் முனிவருக்கு தொல்புவி அரசுதந்தின் சிவமே சிவமே தெய்வமே சிவமே தெய்வமே
தெய்வமே சிவமே சிவமே தெய்வமே பொய்யதை உரைக்கஞ்சி தாஞ்சி பொய்யதை உரைக்கஞ்சி இந்த பதினா புவிதனில் அடிமை சிவமே சிவ கையகம் காத்தமாவினான் மயானம் காக்கலானேன் சிவமே தெய்வமே சிவமே தெய்வமே சிவமே தெய்வமே சிவமே சிவமே தெய்வமே நானொன்னது தொண்டனோ நகலிங்க தேசிகனே நானும் அந்த தொண்டனோ நகலிங்க தேசிகனே நானொன்னது தொண்டனோ நகலிங்க தெய்வமே 56 தேசத்தையும் கட்டி அரசாட்சி புரிந்த யார் இறுதியிலே எங்கெல்லாம் இன்னும் என்னை எந்த இடத்துக்கெல்லாம் என்னை எங்கேயப்பா கொண்டு போய் நிறுத்தப் போகின்றாய்?
இதை இங்கு கொண்டு வந்து நிறுத்தி வைத்த நீ இன்னும் இதை எங்கெல்லாம் இன்னும் இதை எந்த இடத்திற்கெல்லாம் இதை எங்கே கொண்டு போய் நிறுத்தப் போகிறாய் இறைவா? இறைவா, 56 தேசத்திற்கும் 7 சக்கரவர்த்தியாக அறைகளை விட்டிருந்து எனக்கு அன்றிலும் கேவலமாக அலைவாயும் கடலைப் போல தத்தரிக்க வைத்து விட்டார். அருந்தவத்தினால் அவதரித்த கண்மணி தேவதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு இடது நாட்டிலே கரும்பினால் கால் நட்டு அரும்பினால் பந்தலிட்டு பச்சை மரகதமும் பவளமணி மாடைகள முத்து மணிகம் தோரணமாய் சென்றறிட சாந்து சந்தனம் ஜவ்வாது முடுகை கந்தம் கலவம் கற்றுடாய் பெருஞ்சித்து விட வேதமுணர்ந்த வேதிர்கள் வேலகோஷத்தை ஜொலிக்க யமுனை கோதாவரி அனுமதி தவதி விவானதி விந்தனதி விருட்சிகை துங்கப்பத்ரா சுச்சவதி சகோந்தி சாவணதி போன்ற பொன்னிதனும் பொன்னிதத்தை கொண்டு ஆண்டவரே அதிலே நான் பெற்றெடுத்த மகனை நீராட்டி சுற்றி வீசும் சுகந்தம் தழுவி வீரகண்டாமணி விரல் மோதிர முத்திச்சர அத்தனை ஆலேந்திய காவலர்கள் அழகாய் அனுபவிக்க கொம்பும் மேலம் தார் இதப்பு உள்ளிட்ட 32 வாக்கியங்களும் யான் பெற்றெடுத்த மகனுக்கு பிறந்த நாள் வகுத்தது குற்றமா? அன்றைய தினத்திலே எதிராடி வந்தவனுக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி எள்ளி கொடுத்தேனே, அது குற்றமா? அதற்கா இந்த தண்டனை? அதற்கா கொடுத்து வைத்த கடை ஆண்டவரே, வெள்ளிப்பட கேட்டவர்க்கு அள்ளி எள்ளி கொடுத்தவையா? வெள்ளிப்படம் கேட்டவர்க்கு அள்ளி எள்ளி கொடுத்தவையா? காசு வாங்கலானே காசு வாங்கலானே தலிகிரி வசதா சிவமே தெய்வமே சிவாய நமோம் என்று சொல்லி சிந்தித்து இருப்போருக்கு அபாயம் ஒரு காலம் இல்லை என்று சொல்வார்கள் இறைவா. அப்படி சிவமே 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 என் அர்ஜுனமும் திருநாமத்தை உச்சரித்து கிடக்கு. இதுதான் ஆடு கொடுத்த பரிசு. கைலை மலை மீது கைலாசநாதராக விட்டிருக்க பெருமாள் ஈசரே உடை சொல்வார்களே, எங்கும் நீ எதிலும் நீ விண்ணும் நீ வீரம் நீ கண்ணும் நீ கருத்தும் நீ காரணம் பரம்பொருள் நீ என்று சொல்வார்கள் இறைவா. அப்பேற்பட்ட உன்னை அனுதினமும் திருநெல்வேலியை தொழுது கொண்டிருக்கின்றேன். கல்லார் அடித்தவருக்கும் கால் செல்பா வைத்தவருக்கும் காட்சியளித்த இறைவா, எங்களுக்கு காட்சியளிப்பதற்கு எனப்பா தகுகின்ற இந்த தருணத்திலே அஞ்சாத ஹரிச்சந்திரா என்று ஆறுதல் மாற்றிக் கொள்வதற்காக தாங்கள் ஓடி வர வேண்டும். ஐயனே ஐயனே என்ன குறை செய்தனையா, என்ன குறை செய்தனையா, என்ன குறை செய்தனையா, என்ன குறை செய்தனையா, எவருக்குமே வர வேண்டாம், எனக்கு வந்துட்டது போல எவருக்கு வர வேண்டாம், எவருக்குமே வர வேண்டாம், உனக்கு நான் என்ன குறை செய்தனையா, என்ன குறை செய்தனையா, ராஜனாக வாழவை தாயிலே நாடெல்லாம் போட்டிடு வாழவை தாய், ராஜாதி ராஜனாக வாழவை தாயிலே நாடெல்லாம் போற்றும்படி வாழவை தாய், ராஜாதி ராஜனாக வாழவை தாயிலே நாடெல்லாம் போற்றும்படி வாழவை தாய், நீசனாக்கி என்னை பார்த்து விட்டாய் இறைவா, கதையில் புரிந்து விட்டாய், இனி வருகிறது நான் என்ன குறை செய்தனையா, என்ன குறை செய்தனையா,
யான் பெற்றெடுத்த மகனுக்கு பிறந்த நாள் எடுத்தேன். அப்பொழுது வந்திருக்கிறார் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் எனது மந்திரி சத்தியகத்தி வந்தார். மன்னா, நமது அரண்மனையில் ஆட்சாள வாசிகர் காளிப மகாமுனிவர் புத்திசாமித்த மகாமுனிவர் வந்திருப்பதாக தெரிவித்தார். அப்படியானால் அன்னவரை நமது அரண்மனையின் மணிமுப்பு சாவடையும் தங்கள் சகலவர வரவுக்கு செய்யுங்கள் என்று தெரிவித்தேன். அதன் பிறகு 32 நாடு தர்மங்களை வாரி வழங்கி முடித்துவிட்டு அன்னவரை கண்ட ஐயா, தாங்களது வருகை நல்வரவாக இருக்க வேண்டும் என்று வரவேற்றேன். மன்னா, நாடு நலமட்டு வாழ்வதற்காக நாராயண யாகம் செய்ய வேண்டும், அதற்கு முன்னால் பொருள் கொடுக்க முடியுமா என்று கேட்டார். எனது அன்பு மகன் பிறந்த இந்த பொன்னான திருநாளில் தாங்கள் கேட்பதற்கு தடையது முறைப்பேரா? இப்போதே தருகின்றேன், அதைகளை பெற்று செவித்தேன். என்ன எவ்வளவு பொருள் வேண்டும் தெரியுமா என்று கேட்டார். தெரிவித்தார். என்னவென்று மற்ற பாறையை நிறுத்தி அதை ஆங்கார பொருள் அமர்த்தி அவன் கையில் வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து உயரே எவ்வுயரம் போய் விழுந்தலுமோ அவ்வுயரம் பொருள் தருவாய் என்று கேட்டார். ஐயனே, அனைத்து பொருளையும் இப்பொழுதே தருகின்றேன், அவைகளை பெற்று செவித்தேன். வேந்தா, வேலுக்காக ஏற்பாடுகளை செய்துவிட்டு பிறகு வந்து விட்டு செவித்தார் சுவாமி. அதுவரையிலும் எனது நாட்டில் வெள்ளச்சேதம் மலைச்சேதம் ஏற்பட்டால் அதை எடுக்க நினைத்தேன் குற்றப்படி. அதற்கு ஒரு குற்றவாக்கத்தை உரைக்கின்றேன். நமது வீரருக்கு வேறு சேரச்சும் சொல்லக்கூடிய கலந்தத்தில் உள்ள அத்தனை திரைவங்களையும் கொட்டிவிட்டு இடது சிகாமணிமுத்திரையும் இடது ருத்ராட்சமுத்திரையும் அதைக்கென்று அப்படி வைத்திருந்தேன். ஆனால் என் நாட்டு மக்கள்கிட்ட பெறலாம் காட்டு பெறும் அழைக்க எடுத்தேன் அம்மை கொடுத்தேன் கையை கொட்டிவிட்டேன். அத்தனை மிருகங்களையும் கொண்டு குவித்துவிட்டு யான் வரையின் நதிக்கரையிலே இளைப்பார் இருந்தேன். 2 மாதர்கள் வந்தார்கள், ஆடியார்கள், பாடியார்கள், நடனக்கலைஞர்கள் போல அதனை முறை காடியார்கள் மாதர்கள் ஆடுகின்றானடி தில்லையிலே பாடவன் எல்லையிலே இறைவனை நாட அவன் புகழ் பாட இருமறை ஆடுகின்றானடி தில்லையிலே. மாதர்களே, நீங்கள் ஆடிய ஆட்டமானது மிக நன்றாக இருந்தது. அதற்காக தகுந்த பொருளை தர சொல்கிறேன், பெற்று செவித்தேன். அண்ணா, நீங்கள் கொடுக்கும் பொருள் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் கேட்கும் பொருளை கொடுப்பதா என்று கேட்டார். யான் கொடுக்கக்கூடியதாக இருந்தால் கேளுங்கள், எனக்கு தருகிறேன். அதை எண்ணி அந்த மாதிரியின் இடத்தில் வெற்றி மாலையும் முச்சக்கரத்திலும் தாங்கள் என்று கேட்டார்கள் சென்றார்கள். மாதர்களே, அது என் சந்ததிக்கு முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் பொருளாகும். அதை எடுக்கவோ கொடுக்கவோ எனக்கு தகுதி இல்லை என்று தெரிவித்தேன். மன்னா, அதை எடுக்கவோ கொடுக்கவோ தாங்களுக்கு தகுதி இல்லை என்று தெரிவித்தால், மனமில்லை என்று தெரிவித்தால், உரிமை இல்லை என்று தெரிவித்தால் எங்கள் இருவரையும் உங்களது மனைவி சந்திரபதியை போல வளர்ந்து கொள்ள வேண்டும். அம்மா, மிருதனம்மா தன்னாரத்தை விடுத்து பிரதாரங்களை தாயாகவும் நன்மையாக மதிக்கக்கூடியவன் என்று தெரிவித்து கேட்டுக் கொண்டிருந்த என் மந்திரி சத்தியகத்தியார் அன்னவர்களுக்கு தகுந்த தன்மானத்தை கொடுத்திருக்கிறார். அன்பருடன் அமர்ந்திருந்தே அவைக்களத்தில் விஸ்வாமித்திர மகாமுனிவர் கண்கள் சிவர்க்கை எரிமலை எரிப்பதோடு ஓடி வந்து செய்யப்பட்ட மாணிக்கத்திடத்தை
நான் ஒரு காலம் சொன்ன சொல்லி மறக்க மாட்டேன். அப்படியா? சொன்ன சொல்லி தவறாதவனாக இருந்தால், சொன்ன சொல்லி காப்பாற்றுவனாக இருந்தால் உனது நாடு நகரங்களை எனக்காக தாரை பார்த்து கொடுப்பாயா? என்னுடைய நாடு நகரங்களை தாங்களுக்கு தாரை வார்த்தை கொடுக்க வேண்டுமா? யார் உரைத்த வாக்கை காக்க வேண்டுமே, யார் சொன்ன சொல்லி காக்க வேண்டுமே, யார் உரைத்த வாக்கை காக்க வேண்டுமே, யார் சொன்ன சொல்லி. மனைவி மக்கள் மைந்தன் மந்திரி அனைவரும் உடனிருக்க எண்டியிலே ஜலத்து கிடைத்து தேவாலயம் பிரம்மாலயம் அன்னச்சத்திரம் தர்மச்சத்திரம் ராகம் நீங்களாக யார் ஆண்டு வந்தவர்கள் 56 தேசத்தையும் அன்னவர்க்கே உரைகிறது யான் தாரை வார்த்தை கொடுத்து விட்டிருக்கிறே. 55 தேச சொல்ல அமைச்சரையும் பிரிந்து பிரிந்து தேசத்தை மன்னவரிடத்தில் தாரை பார்த்து கொடுத்துவிட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலே நான் அழுது படுமிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஹரிச்சந்திரா, அது மட்டுமல்ல, அன்றைய தினத்தில் யாகத்திற்கு வேண்டிய பொருளை உன்னிடத்தில் வைத்து சென்றல்லவா, அதை கொடுத்துவிட்டு எடுத்த அடிமை ராஜகிரி 48 நாட்களாக தாங்களுக்கு சேர வேண்டிய பொருளை யான் எப்படியாவது தந்துவிட தெரிவித்துக் கொண்டு நானும் தரகர் மனைவி மைந்தன் மந்திரி அனைவரும் கால் கிடைக்க காண வெயிலடிக்க கடும் மலைபொழிய நட்சத்திரங்களுடைய குருவையெல்லாம் தாங்கிக் கொண்டு யான் சிவசிவா என்று காசி என்பதற்கு புறப்படுகிறேன். சிவ சிவ உந்தன் பாதம் சேவித்த பலன் இதுவோ செங்கோ இழந்து மன்னன் செல்கிறேன் காசிக்கு. சிவ சிவ உந்த நாமம் சேவித்த பலன் இதுவோ செங்கோ இழந்து மன்னன் செல்கிறேன் காசி. அடுத்தொரு கருத்தீனா அநியாயம் செய்தீனா, அடுத்தொரு கெடுத்தீனா அநியாயம் செய்தீனா, அங்கடலுக்குள் நானே பெருந்துயனானே, அங்கடலுக்குள் நானே பெருந்துயனானே, அழகத்தில் தீனா நரகத்தில் தீனா ஆசாலோடே மறந்தேனா. சிவ சிவ பாதம் சேவித்த பழனியோ செங்கோவிலந்து மன்னன் செல்கிறேன் காசிக்கு. காலி கொடுத்தது காலி கொடுத்த தீரும் பாலும் வெள்ளம் இழந்தேன், அது என்னுடன் நான் வாழ்கிறேன், இன்னும் வாழ்கிறேன் என்று விட்டார். சிவ சிவ உந்தன் பாதம் சேவித்த பழனியோ செங்கோவிலந்து மன்னன் செல்கிறேன் காசிக்கு. சிவ சிவா சிவ சிவா. நட்சத்திரங்களுடைய குழுவையெல்லாம் தாங்கிக் கொண்டு நடந்தவர ஒரு வழியாக யான் காசிமாநகர் வந்தடைந்தேன். கண்ணே தாராவதி, இடையமலூர் கிராமத்தின் சார்பாக அருமையண்ணன் ஆட்டூர் ஆர்மா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக இந்த மாலை அணிவிக்கப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய மாபெரும் கிராமத்தார்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும்
இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிப்பதற்காக பல்வேறு பகுதியிலிருந்து வருகின்றிருக்கின்ற அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியுடைய அமைப்பாளரும் பொறுப்பாளருமான அருமை அண்ணன் மலைச்சாமி அண்ணனுடைய சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, அருள் இல்லார்க்கு அவ்வுலகமில்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகமில்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகமும் இல்லை என்று ஆண்டவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். அந்த ஐயனுடைய அருளை பெற வேண்டும் என்பதற்காக அருமையான முறையிலே வருடந்தோறும் இந்த விழாவினை மிக சீரோடும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கூடிய மாபெரும் கிராமத்தார்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டு நோயற்ற வாழ்வும் குறைபெற்ற செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று அந்த ஐயனை வேண்டிக் கொண்டு எங்களையெல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு கலைப்படிய துவங்குகின்றோம். ஆம்பளையில் போகிறோம் ஒரு உள்ளே காணாம். இந்த ஆத்தாமாருக்கு இருந்து நாடகம் பார்க்குறா. நீ பாருங்க, ஏன்னா ஐயனார் குதிரையை தூக்கி வந்து வச்சுருப்பாங்க. குதிரை கூத்து பார்த்துட்டு தான் கோயிலுக்கு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கூத்து பார்க்குறதுக்கு அந்த ஐயனார் குதிரை நாடகம் பார்க்குறாருங்கிறதுக்காகத்தான் கூத்து வைக்கிறதே. அவர் இங்கே இருக்கும்போது அவருடைய காலடியில் தூக்கம் வந்தாலும் அங்கே தானே படுத்து தூங்கணுங்கிறது. உலகத்தில் மனிதன் எல்லாத்தையும் ஜெயிச்சிடலாம், இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஜெயிக்க முடியல. மாப்பிள்ள என்ன செய்யும் தெரியுதா? தூக்கம் தான், வேற என்ன? இந்த தூக்கத்தை மட்டும் ஜெயிக்க முடியலையே. பசி வந்தால் கூட ஒரு நாள் பொழுதும் பட்டினியாக கிடந்துருவேன். தூக்கம் வந்துருச்சுன்னா மாற்று ஏற்பாடே கிடையாது. தூக்கம் வந்தால் மடியர்னு எதற்க உள்ள மோரில் போய் தூண்டுவேன். ஆக மனிதனுக்கு மட்டும் கிடையாது, உயிர் ஜீவன் எல்லாத்துக்கும் உறக்கம் என்பது உண்டு. அகங்காரத்தை உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் வருவது இக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எந்த நேரத்தில் மனிதன் தூங்கினா எதை பெறலாம், எந்த நேரத்தில் தூங்கினா எதை இழந்துருவேன் அப்படின்னு பாட்டுக்கோட்டை என்று சொல்லக்கூடிய பட்டுக்கோட்டை அழகாக பாட்டில் போட்டிருக்காரு. அதனால் தூக்கத்தையும் விருதுபடுத்தாமல் இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கூட அருமை தாய்மார்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, எங்களையெல்லாம் அரங்கத்திற்கு அழைப்பித்தமைக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கலைப்படிய துவங்கின்ற நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். காசியில் வாழும் கருணையின் கடலே, கடைக்கல் பாராய் அடைக்கடலே, காசியில் வாழும் கருணையின் கடலே, காசியில் வாழும் கருணையின் கடலே, கடைக்கல் பாராய் அடைக்கடலே, இந்த காசியில் வாழும் கருணையின் கடலே. மேதியில் உனை போல் தெய்வ
படையெடுத்தார்களுடைய கொடுமையெல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு வழியாக நான் காசியம்பதி வந்தடைந்தேன். கண்ணே தாராவதி, காசியம்பதி வந்தடைந்தோம். இது நமக்கெல்லாம் துயரம் என்பதே கிடையாது. நாதா எப்படி சொல்கின்றீர்கள் என்று கேட்டால், முன்னொரு காலத்திலே சாட்சாதி சிவபெருமான் பங்கைய மலைகளை மேற்கொண்டு இந்த 5 சிரசில் ஒரு சிரசை கிண்டி கிடந்து விடுகின்றார். அப்பொழுதே அன்னவருக்கு பிரமகத்தை பிடித்து பித்தனாகி இந்த உலகமெல்லாம் அலைந்து திரிந்து கடைசியாக இந்த காசியம்பதி வந்தடைந்த பிறகு அன்னவருக்கு பாவம் தீர்க்கப்பட்டதாம். அது மட்டுமா, அது ஓடுகிறது பார்த்தாய கங்கா நதி. அந்த கங்கை நதிக்கரையில் வரிசையாக துறைகள் வைத்திருக்கிறார்கள். அதில் அனுமான் கட்டம், வேத்தான் கட்டம், மணிகரடிகா கட்டம், சந்திர கட்டம், வருண கட்டம், துர்கா குண்டம், கௌரி குண்டம், பரமவதி கட்டம் என்று 64 கட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அதில் படிந்தோர்களின் பாவத்தை தீர்த்து அந்த பரமவதியை கொடுக்கின்ற காரணத்தினாலே நாம் அனைவருமே அந்த பரமவதி கட்டத்தில் நீராடி பூஜையை முடித்து அதோடு பார்த்தாயா கோபுரம். அந்த காசியம்பதியில் விஸ்வநாதர் ஆலய அங்கம் தான் இருக்கிறார். அங்கு சென்று தரிசிப்போம் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டு புறப்பட்டேன். ஹரிச்சந்திரனில் எங்கே செல்கிறா? காசி என்ற காசியம்பதி வந்தடைந்தாய். காசியம்பதியிலே வந்து குளம் என்ற இடங்களிலே குளிப்பதும் கோவில்கள் இடத்தில் தரிசிப்பதாக இருந்தால் எப்பொழுது மனிதனுக்கு பொருள் போகிறார். தாங்களுக்கு சேர வேண்டிய பொருளை யான் எப்படியாவது தந்து விடுகிறேன் என்று தெரிவித்து என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலே யான் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது நாதா, கலங்க வேண்டாம் நாதா, ஏன் கலகுகின்றேன்? இன்பத்திலும் துன்பத்திலும் மங்கு கொண்டே வாழ்வதுதானே எல்லார வாழ்க்கை. இன்பமாக வாழ்ந்த காலத்திலே தங்களோடு வந்த நான் துன்பம் வருகிறதே என்று துவர்ந்து விடுவேனா? இந்த காசியம்பதின் வீதியிலே எங்காவது என்னை விட்டு அந்த மனிதர்களை கடலை கொடுங்கள். கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த பதிவிரதா சிரோன்மணியின் கரம்பிடித்து காசிமாநகர் மனவது விளையோ விளை என்று விளைகுறி வருகிறேன். யாராக இருந்தாலும் பரவாயில்லை, வாங்கிக் கொள்வதற்கு முன்மாறுங்கள் என்று கூறி உலகம் புதுமை புதுமை இது புதுமை. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் உலகம் அறியாத புதுமை, பிறந்தோர் நிலை பாருமையா. கல்வானம் என்னாலும் தன்மானம் பார்க்கவே பிறந்தவர்கள் அரசனமாண்டியும் நிதியின் முன்னாலே அமைதியை இழப்பான் ஊழ்வினையானே. உலகம் அறியாத புதுமை, எளிமையா எளிமையா கேளுமையா
காசி என்பதின் வீதியில் என் மனைவி சந்திரமதி ஓர் கரத்திலும் என் மகன் லோகிதாசனை ஓர் கரத்திலும் எடுத்துக்கொண்டு இந்த காசி என்பதின் வீதியில் விளைய விலை விளைய விலை விளையோ விலை என்று வெடிகுறி வருகின்ற பொழுது அந்த காசி என்பதை வாழ்ந்த காலகண்ட ஐயர் என்பவர் என்னுடைய மனைவி மக்களை என்னுடைய பெண் விளையை மாதவோ காசிக்கு வேண்டதொரு கவலையில் சிவமே 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 சிவ கண்டே மாதே சிரோன் மனையே சரியே உங்களை நம்பி தரடாடா இந்த காசு எம்பதி வந்தேன். இந்த காசு எம்பதில் வந்து உங்களை நான் பிரிந்து விட்டேனே. இனி உன் திருமுகத்தை, அந்த அன்புமுகத்தை, உன் அழகு முகத்தை இனிமேல் ஹரிச்சந்திரா முனிவனுக்கு சேர வேண்டிய பொருளைத்தான் கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுச் செல்வதற்காக உன்னோடு காடுமலை என்று பாராமல் 48 நாள் உன்னோடு வந்தேனவா. அதற்காக தரகு குடிக்காக 16,000 முன்முறை கொடுத்தால் உடைய இல்லை என்றால் இப்பொருளை முடிவிடத்தில் கொடுக்க மாட்டேன். என்னையா சொல்லுகின்றீர்? 48 நாளும் என் கூடத்தால் இருந்தீர்கள். ஏது என்னிடத்திலே பொருள்? என்னிடத்திலே பொருள் நான் ஏது? ஹரிச்சந்திரா வழி இல்லையா? நான் சொல்லுகின்றேன், உன்னுடைய மனைவி மக்களை விட்டுக் கொடுத்த இயல்பா அதே போல உன்னை விட்டுக் கொடுடா. 56 தேசத்திற்கும் ஏகட சக்கரவர்த்தியாக வாழ்ந்த இந்த ஹரிச்சந்திரன் சரியத்தை விடுகிறேன். தருகிறேன்ப்பா, தருகிறேன் தருகிறேன் தெரிவித்துக் கொண்டு காசி என்பதின் வீதியிலே 4448 வீதிகள் உண்டு. அத்தனை வீதிகளையும் விட்டு கடைசியாக இருக்கின்ற ஒரே ஒரு வீதி பஞ்சமர் வீதி. அந்த பஞ்சமர் வீதியிலே தான் பணம் படைத்த எஜமான்கள் எல்லாம் ஆளுகின்றார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகையினால் அந்த பஞ்சமர் வீதியில் சென்று என்னை பங்கபாருமே 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 அந்த
பஞ்சமர் வீதியில் என்னை விளையோவிடை என்று விளைகுறி வந்தேன். பஞ்சமர் வீதியிலே வாழ்ந்த வீரமாக என்ற பெரியவர் என்னை விலையாக ஏற்றுக்கொண்டார். இடிவா ஐயனே, வாங்காத கடனுக்காக மனைவி மக்களை விற்றுக் கொடுத்தேன். தரகு குடி கொடுப்பதற்காக தன்னைத்தானே அடிமையாக்கிக் கொண்டேன். என்னை விட கொண்டே ஜமான் வீரமாக ஏ அடிமை, அதோ அடுத்த வீதியிலே இறந்த கண்டுகளை கிடக்கின்றன, அதை அறுத்து காவடியாக சுமந்தமா போகின்றேன் ஐயா. தாங்கள் குறுவேடைகளை பார்ப்பதற்கு தான் தாங்களுக்கு அடிமையாக உள்ளேன். ஆகையினால் வீரமாக காவடியை சுமந்து வந்து என் எஜமான் இல்லத்தில் இறக்கி வைத்தேன். ஏ அடிமை, ஏன் உனது கரத்தில் ரத்தம் குத்தி வைத்தார்? ஆண்டே, கண்டுகிறக்க தெரியவில்லை ஆண்டே. ஆகையினால் கரங்களில் கத்திவிட்டது ஆண்டே. அடிமை நாயே, என் இல்லங்களில் நடக்கின்ற வேலைகளை முறையாக செய்வதானே உனது கடமை. அவற்றிலே முறிந்து விட்டார், தகுதியற்றவனை விட்டார். எனவே யாங்காக்கிற மயானம் ஒன்று இருக்கிறது, அதில் போய் வருகின்ற விடமொன்றிற்கு கால்படம் உணர்த்துண்டு வாய்க்கரிசி வாங்கி தகனிப்பாய் போ. நான் மரணத்திற்கு போக வேண்டுமா? 4 வேதம் 6 சாஸ்திரம் 18 புராணத்தையும் கற்றுணும் நாளை வைவசுதன் அவன் பிறந்த வம்சத்திலே பிறந்தேனே, அதற்காகவா போக வேண்டும்? போகின்றேன். ஹரிச்சந்திரா, ஈசா நதிக்கீழே என் காஷ்டர பூமி என்பது அதில் போய் காவல் செய். கொல்லி முளத்துண்டு எனக்கு அனுப்பிவை. அள்ளி கொடுக்கும் அரிசியை உன் ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள் என்று உத்தரவிட்டார் என் எஜமான். என் எஜமானிட்ட உத்தரவை சேவையில் ஏற்றுக்கொண்டு அன்றாட வருகின்ற வினங்களை சுட்டரிப்பதற்காக வருகின்ற வினமண்டிற்கு கால்பணம் முளத்துண்டு வாய்க்கரிசி வாங்கி தகரிப்பதற்காக மயானக்கரைக்கு புறப்படுகின்றேன். போகுறேன் மயான காவல் புரிந்திடவே, போகுறேன் மயான காவல் புரிந்திடவே,
தேவாதி தேவனே, திசையானவனே, தினகரனே, சுந்தரேசருக்கு தோதுவிட்ட சொக்கேசா, நான் என்னப்பா குற்றம் செய்தேன்? இந்த உலகத்தில் மானிடராய் பிறந்த யாரும் செய்யாத குற்றத்தை நான் செய்துவிட்டேனா? இப்படி செத்தும் சாகாத பிணங்களை கொத்தி குதிரை வேக வைத்திருக்கிற ஈஸ்வரா, இந்த மயானத்திற்கு திருடனும் செய்யவனும் முரடனும் மூர்க்கனும் வேசியும் தாசியும் வேள்விழி விளைமாதரும் கர்ப்பிணி பெண்களும் கயவாரும் ஆண்களும் கூனி குறுகி குத்துகிறாய் மாண்ட பின்பு மகா ஆத்மாக்கள் முதல் மா பாவிகள் வரை இறுதியாக வரக்கூடிய இடம்தான் மயானம். அப்பேற்பட்ட மயானத்திற்கு ஏன் எனக்கு இந்த நிலை இறைவானிதழ துன்ப நிலை இறைவானிதழ துன்ப நிலை ஏன் எனக்கு இந்த நிலை ஏன் எனக்கு இந்த நிலை இறைவானிதழ துன்ப நிலை ஏன் எனக்கு இந்த நிலை தூக்கம் அறியேனே சுகமுள்ள தூக்கம் அறியேனே சுடுகாட்டு சாம்பல் சந்தனம் ஏன் எனக்கு இந்த நிலை இறைவாணி வந்த துன்ப நிலை ஏன் எனக்கு இந்த நிலை மிருதங்கம் குடமுலா கொன்னக்கோள் வெறியால் மந்தையால் சகடையால் வெண்கொட்டையால் சகல வித்துவான்கள் கூடி சாம வேத கீதப்படி சுருதி குறையாது பாட வேண்டும் என்று கேட்டிருந்தேன் நன்றொரு நான். அதற்காக இந்த மயணத்தில் கொண்டு வந்து நாயனங்களும் பேயனங்களும் ஓடவெற்றிருக்க வெங்கேரம் ஆம்புலன்ஸ் ஊருக்கும் வெளியே சுடுகாடு இங்கே ஒவ்வொருவருக்கும் சமதி ஊருக்கும் வெளியே சுடுகாடு இது ஒவ்வொருவருக்கும் தனி வீடு யாருக்கு கிடைக்கும் அந்த எளி வீடு ஊருக்கு
அறிவர்க்கும் சமவே வெளியே சுடுகாடு அது ஒவ்வொருவருக்கும் தனி பிடங்கரெல்லாம் அடுக்கடுக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஆயிரங்களும் பெயினங்களும் ஓலமிட்டுக் கொண்டிருக்கின்றது. எங்கு பார்த்தாலும் ஒரே பெயினமே ஏனப்பா அங்கு வந்திருக்கின்றேன்? பெயினமே தாங்கள் யார்? நாங்கள் ஐயா இந்த சுடுகாட்டிலே வாழக்கூடிய பேய்கள் ஐயா. அப்படியா? ஆமாம் ஐயா. ஐயா 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 நாங்கள் எல்லாம் ஏன் பேய்களாக இங்கு அலைகின்றோம் தெரியுமா ஐயா? காரணம் என்ன? பற்பல நல்ல காரியங்களை செய்கின்றோம், செய்திருக்கின்றோம். ஆனால் எங்களை சொர்க்கத்திற்கு இடமில்லை என்று மிதித்து தள்ளிவிட்டார்கள். இங்கே பேய்களாக திரிந்து அலைந்து கொண்டிருக்கின்றோம் ஐயா. ஐயா எப்படி நல்ல காரியம் செய்தோம் தெரியுமா? 140 ரூபாய்க்கு சரக்கை வாங்கி ஒண்ணு செய்யாத பாவிகளை பூரா 220 ரூபாய்க்கு விற்றோம். அவதாரம் போட்டு அதுவும் சும்மாவா விற்றோம்? வாட்டர் பாட்டில் ஊறுகாய் ஃப்ரீயாக கொடுத்தோம் ஐயா. எப்படி? வாட்டர் பாட்டில் ஊறுகாய் இலவசமாக கொடுக்கின்றோம். ஆமாம். இது ஒரு தவறா? இது தவறு இல்ல. 5 ரூபாய்க்கு கணேஷ் போயிலையை வாங்கி சிறுவர்களிடத்தில் 100 ரூபாய்க்கு விற்கின்றோம். இது ஒரு தவறா? இதெல்லாம் தவறு என்று எங்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்று விரட்டி விட்டார்கள். இங்கு பேய்களாக திரிந்து அலைகின்றோம். இது ஒரு தவறா? தண்ணியை புல்லா போட்டு விடுவோம். போற வார பொம்பளைகள் எல்லாம் கையை பிடித்து இழுப்போம் ஐயா. விளக்க மாத்தால் அடிப்பார்கள், அதையும் பொறுமையோடு வாங்கிக் கொள்வோம். இது ஒரு தவறா? ஒரு தவறா? திருப்பி அடித்தால் தானே தவறு. நல்ல விளக்கமாறா பிஞ்ச விளக்கமாறா? பழைய விளக்கமாறு, கக்குசு விடுற விளக்கமாறு. ஆமாம். இப்படியெல்லாம் நல்ல காரியங்களை செய்தோம். எங்களை போய் பேய்களாக திரிந்து அலைய வைத்திருக்கின்றார்கள் ஐயா. பெயனமே. ஆமாம். தாங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்ன? தவறு செய்பவன் மட்டும் இறப்பதல்ல, நல்லது செய்பவனும் இறந்துதான் போகிறான். ஆமாம். நல்லது செய்பவன் எதற்காக சொர்க்கத்திற்கு செல்லுகிறான் தெரியுமா? ஏன்? தீயது செய்தவன் எதற்கு நரகத்திற்கு செல்கிறான் தெரியுமா? எதற்காக? எவராவது அங்கு சென்றவர்கள் நான் நரகத்திற்கு சென்றேன், நான் சொர்க்கத்துக்கு சென்றேன் என்று பூலோகத்தில் யாராவது உரைத்ததுண்டா? இல்லை. எப்படி கண்டுகொண்டீர்? நாங்க போனோம்ல. ஒரு மனிதன் இறந்து பிணமாக செல்லுகின்ற பொழுது நல்லவர் இறந்து விட்டால் கூறுவார்கள், அருமையான மனிதன், இன்னும் கொஞ்ச காலம் இந்த கிராமத்தில் இருந்தால் பல நல்ல காரியம் செய்ய வேண்டியது இருக்கின்றது, அடடா இறந்து விட்டாரே அப்படி என்று வருந்துவது மனம். அதுதான் சொர்க்கம். ஆஹா ஆஹா ஆஹா. தீயவன் இறந்து இருந்த பொழுது சண்டால பைய இவன் இவ்வளவு நாள் உயிரோடு இருந்ததே பெரிய விஷயம், என்னைக்கே சாக வேண்டிய, இனிமேலாவது இந்த ஊர் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்றதே நரகம். ஆமா. சொர்க்கத்துக்கு நரகம் அங்கே இல்லை, இங்கேதான் இருக்கு. ஆமா. பூலோகத்தில் மானிடரை பிறந்த அனைவரும் இறப்பது காலம். அதை பார்த்தீங்கன்னா திருடனும் தீயவனும் முரடனும் முற்கனும் வேசியும் தாசியும் வேள்விலை விலைமாதரும் கற்பிணி பெண்களும் கையவாடும் ஆண்களும் கூனி குறுகி குத்துயிராய் மாண்ட பின்பும் மகா ஆத்மாக்கள் முதல் மாப்பாவிகள் வரை இறுதியாக வரக்கூடிய இடம் மயானம் என்று சொன்னேனே. ஆமா. மகா ஆத்மாக்கள் முதல்
மாப்பாவிகள் வரை இருவரும் இந்த மயானத்திற்கு தான் வருகின்றார்கள். அப்பேற்பட்ட மயானத்திற்கு நான் ஏன் வந்தேன் என்று தாங்கள் கேட்கின்றார். ஆமாம் ஐயா, ஆமாம். இங்கு வரும் மனிதர்களை அனைவரையும் நாங்கள் அச்சுறுத்தி பயமுறுத்தி விரட்டி விடுவோம். அப்படியா? தாங்களை நெருங்கி வருகின்றோம். அச்சுறுத்த முடியவில்லை. அப்படியா? அக்கினி சுவாலை ஆக வீசுகிறது. சாதாரண மனிதனை விட தாங்களிடத்தில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருப்பது போல் தெரிகிறது ஐயா. எங்கு பிறந்தீர்கள், எங்கு வளர்ந்தீர்கள், தாங்கள் வரலாறை கேட்க ஆசைப்படுகின்றோம் ஐயா. ஐயா, நான் யாரென்று தாங்களிடத்தில் கூற வேண்டுமானால்? ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா. யாரென்று கூற வேண்டுமானால் ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? இந்த மயானத்திற்கு வரும் மனிதர்கள் யார் கண்களுக்கும் தெரியாமல் மறைந்திருக்க முடியுமா? நான் கூறுகின்றேன். மறைந்திருக்கின்றோம். ஆனால் எப்படி மறைந்திருக்க வேண்டும்? அதோ தெரிகின்ற ஆல விருட்சகம். ஆமா, அங்கு சென்று இலையோடு இலையாக காற்றோடு காற்றாக அமர்ந்து கொள்ளுங்கள். நான் யார் என்று தாங்களிடத்திலே தெல்ல தெளிவாக கூறுகிறேன். அப்படியே மறைந்திருந்து கேட்கின்றோம் ஐயா, கூறுங்கள். மயானத்தில் கொண்டு வந்து பிணங்களை சுட்டரிக்க வைத்ததுமல்லாமல் இப்பேற்பட்ட பேயினங்களிடத்தில் என்னுடைய வாழ்க்கை வரலாறு கூற வைத்து சிவமே, அமைதியாக கேளுங்கள். பேயினமே, நான் யார் என்று தாங்களிடத்திலே தெல்ல தெளிவாக கூறுகிறேன். நான் பிறந்தது இந்த மண்மேல், நான் பிறந்ததும் இந்த மண்மேல். பேயினமே, அமைதியாக கேளுங்கள். பிறந்த நான் பிறந்தது இந்த மண்மேல், நான் பிறந்ததும் இந்த மண்ணேல், 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 மண்ணேல். மண்மேல் பிறந்தது மண்ணில் இறப்பதற்கன்றே துறந்த சொல்லும் கண்டே உன்னடிகளாயிருத்து எங்களை வாழ வைப்பா சிவமே, சிவ எப்படி சுடலைக்கு ஏறி நானும் பிறந்து சுடலை பிழையோ, எப்படி சுடலைக்கு நானும் பிறத்தை சுட்டரிப்பே சிவமே, 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 சிவமே. இப்போ உலகின் பெருமா சிருஷ்டிக்கிறாங்க ஈரம்பு யாரை விட எண்ணாயிரப்பட்ட ஜீவராசிகளும் அன்னாரம் இறந்தும் பிறந்தும் சிறந்தால்களை காட்டி இறப்பதே மேல் இந்த வேலை அஞ்சாவது அரிச்சந்திரா என்ப ஆறுதல் வார்த்தை கூறுவதற்காக பெயரவே ஈசா இது தர்மமா, ஈசா இது தர்மமா, ஜெகதீசா பரமேசா இது தர்மமா, ஜெகதீசா என்னே பர்மமா பர்மமா, ஈசா இது தர்மமா, ஈசா ஜெகதீசா பரமேசா, ஈசா இது தர்மமா, ஜெகதீசா என்னேல் தர்மமா, ஈசா இது தர்மமா. பறிவுடனே ஜெகதீசா பறிவுடனே
ஜெகதீசா என் மேல் வர்மமா வர்மமா ஆற்றே வெள்ளமும் மரவைகளும் மீதினமாய் விளங்கு விளங்கினங்களும் சந்தனப்பெயருடையிலேயே வல்லுரையில் மன்னர் மன்னரே என ராஜாங்கம் ஆண்டதும் போச்சே எனது ராஜாங்கம் ஆண்டதும் போச்சே இந்த நீ தாங்கும் அளவை தாய் தெய்வமே ஜெகதீசா பரமே தாயே தர்மமா தர்மமா இது தர்மமா கைலைக்கு அரசனாகிய தேவாதி தேவனே நான் சூரிய குலத்தில் நகராக திருச்சங்கு சக்கரவர்த்திக்கு புத்திரனாக அவதரித்து அங்கம் மரணம் அவந்தையாந்திரம் இலாரம் யவனமொட்டியம் கரிசம் கலிங்கம் கண்ணரம் கண்ணாரம் காசம் காட்பீரம் காம்பாரம் காம்போசம் கிராரம் குவிந்தம் குஞ்சரம் குச்சரம் கேகயம் கேரளம் கொங்கணம் கொல்லம் கோசலம் ஜகந்தர்வம் சாலவம் சிந்து சிந்து சீனம் தூரசீனம் தோணகம் திராவிடம் திரவம் துரிக்காடம் தெங்கடம் நிதடம் நீவாரம் வாந்தாரம் ஒப்பரம் பல்லவம் பாண்டியம் பொழிந்தம் போனோ மகத மச்சமரார மலையாளம் ஆலவம் யுகந்தர வங்க வங்காள விதற்போ கரரம் என்ற நாட்டை நான் ஆண்டதும் நாட்டை நான் ஆண்டதும் போய் சுடுகாட்டை நீ அளவை தாய் தெய்வமே ஜெகதீசா பரமே தாயே தர்மமா தர்மமா இது தர்மமா இஷ்டகர்த்தாவாக பிரம்மதேவனுடைய பாதத்தில் உற்பவித்தாக தக்களுடைய பத்தினியான சுகன் என்பவள் கௌரி விரதம் அனுஷ்டித்து அசுவனி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்ய மகம் பூரபட்சம் சித்திரை சிவாதி விசாகமனுசம் கெட்டை மூலம் பூரார புத்திராரம் திருவோரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி புத்திரட்டாதி ரேவதி என்ற 27 பெண்களை பெற்றாரே பெண்கள் தற்க பருவமடைந்ததும் ரூபன் அவர் வைக்க சந்தனுக்கா உடுத்து ஏ சந்திரனே என் புத்திரிகளை பாரவச்சமின்றி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று சொல்லி அனுப்ப தக்கன் சொல்லை மீறி அழகில் மிகுந்த ரோகியிடம் மதிய பிரியம் காட்டுவதை பார்த்து வைத்த பெண்கள் எல்லாம் மனம் தாங்காமல் தன் தந்தையாகிய தக்கனத்திடம் முறையிட தக்கன் கோபம் கொண்டு மீண்டும் சந்தனை நினைத்தேன் ஏ சந்திரனே என் சொல்லி மீறியதால் இக்கடமே உன்களைகள் ஈரமாக போக கடவதை என்று சாபமிட்டாரே ஈசா இது தர்மமா ஜெகதீசா என் மேல் வர்மமா ஈசா தர்மமா தர்மமா இது தர்மமா அவ்வாறு சந்திரனவன் சோழர்களிலிருந்து உருமாறி வருந்தும் சந்தனை பார்த்து தன் பக்திமார்கள் 27 பேர்களும் மனம் வருந்தி தன் தந்தையாக இடக்கிடத்தில் பணிந்து வேண்ட மக்கள் நிறுக்கம் காட்டி மீண்டும் சந்தனை நினைத்து ஏ சந்திரனே ஒரு பட்சம் நலைகள் தேயவும் அறுபட்ட வளரவும் பௌரமே நாடென்று ரோகிரிடமும் மைற்று நாட்களை மைற்றோரிடமும் கூடி கிடைக்கும்படி உத்தரவிட்டு செல்றாரே ஈசா ஜெகதீசா பரமே தர்மமா தர்மமா இது தர்மமா அவ்வாறு சந்தனவன் தன் பத்திரிமார்கள் 27 பேருடன் தன் இருப்பிடம் வந்திருக்கும் கால் நவகிரக தோஷத்தால் பூமண்டலத்தில் வெப்பமரித்து சந்திர மண்டலத்திலாவே சந்திரன் ஜகிக்காமல் எங்கு பார்த்தாலும் மண்ணீர் இல்லாமல் கௌதமர் ஆசிரமத்திருட தடாகத்திலே மனம் குளிரடி சென்றார்கள் காலையிலே ஸ்தலத்திற்கு அந்த கௌதமர் பார்க்கின்ற பொழுது பரிமள வாசனையும் மஞ்சள் மகிழ்ப்பதை பார்த்து கோபம் கொண்டேன். எனவே இந்த தடாகத்திலே ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போக கடவுளே என்று சாபமிட்டாரே. சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாள் காலையில் தன் பத்திரிமார்கள் 27 பேர் விழித்து வந்து கரையிடம் மறுபடி சிறுவிட்டு சந்திரமத்தை இறங்கி நீராட பெண்ணாக மாறிய சந்திரனை பார்த்து தன் பத்திரிமார்கள் 27 பேர்கள் மனம் வருந்தி பரமாத்மாக விஷ்ணுவை துதிக்க அன்னவர் மனமிறங்கி பூலோக வந்து அழகிலே சிறந்த சந்திரனை மோகித்து சரச சல்லாசமாய் கொஞ்சி பேசி கிடந்திருக்க இந்த சண்டாளன் ஏன் பிறந்தாய் ஆதியிலும் அடிமகன் ஆதியிலும் அடிமகன் ஆதியிலும் அடிமையல்லே தாதியிலும் அடிமையல்லே சாதியிலும் அடிமைகள் பாதியில்லை அடிமையாகிலே
கொள்ளி காசு வாங்கலாகினேன் நான் என்ன ஏற்பட்ட விவரங்களை சொல்லி அனுப்பி சந்திரனை மறுபடியும் தடாகத்தை மூழ்க வைத்து சந்திரமண்டலத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். என்னை நாரதமணியும் முழுவதும் வளர்த்து நாரதமணியும் முழுவதுமாக என்னை வளர்த்து கோசலை ஆட்டைக்கு முடி சுட்டி வைத்தார்கள். நான் நிதியோடு ஆட்சி விரிந்து வருகின்ற காலங்களில் 4 யாத்திரை வாசி வந்தார்கள். நீங்கள் எங்கெங்கே சென்றீர்கள் ஏதது கண்டீர்கள் என்று கேட்க நாங்கள் பல நாட்டுக்கு சென்று தீர்த்தமாடி கொண்டு வந்திருக்கின்றோம். கண்ணமா ஒரு நாட்டுக்கு சென்றோம். சந்திரமதிக்கு திருமுருவித்திருக்கின்றார்கள் என்று சொல்ல நான் கதந்திர கம்பதாது என்று சொல்லக்கூடிய நாள் வகச்சியை புறப்பட்டு குறிஞ்சி முல்லை மருதம் நீங்கள் பாடு என்று சொல்லக்கூடிய பாடுபடத்தை பிரதர்சித்தேன். அந்த பாடுபடத்தை பிரதர்சிக்கும் பொழுது அங்கு ஒரு ஆலயம் கண்ணுக்கு தோன்றியது. அந்த ஆலயத்தை கண்ணுட்டு அந்த ஆலயத்தை கண்ணுட்டிறங்கி வருகின்ற பொழுது கல்லுருவாக இருந்த சிலைகள் எல்லாம் பொத்தரமாக காட்சியளித்தது. தாயே தாயே நட்டேரை விட்டிரங்கே நாயகியை தொழுதிரங்கே நட்டேரை விட்டிரங்கே நாயகியை தொழுதிரங்கே நன்னிராசல் கட்டேரும் கற்பரையும் கற்களையும் கல்வாலும் பொன்மயமாய் பொழிந்ததன்றோ. தாயே தாயே இது என்ன விந்தியாக இருக்கிறது என்று வேண்டி நின்னே பாடகா இவையாவும் உன்னுடைய மூதாதைமார்கள் ஒருவர் வைத்து சென்ற பொருளாகும். யாருடைய கண்களுக்கு பொன்மையாக காட்சளித்ததோ அவளத்தை ஒப்படைத்து செல்வ என்று சொன்ன அந்த காரிகா தேவி பாடகா நீ கண்ணமாபுரி சென்று மதிரையன் மாணவன் சந்திரமதி மனமுடித்து நீ நாடு நகரமில்லாமல் இருந்து நீ மயானம் காக்க போகிறாய் என்று அந்த காரிகா தேவி ஒரு வார்த்தை சொல்லவில்லை. அந்த காரிகா தேவி ஒரு வார்த்தை சொன்னால் இல்லையே. தாயே பத்திரகாளி பராசக்தி இந்த தருணத்திலாவது அஞ்சாது அறிச்சென்றா பயணத்தில் வந்து அழுகின்றான் புலம்புகின்றான் என்று உன்னிடத்தில் யார் சொல்லப் போகிறார்? ஐயனே யார் போய் சொல்லுவார்? சொல்லுவார் இந்த ஏழை பருந்து மேலே அரணிடம் யாரோ சொல்லுவார் இந்த ஏழை பருந்து மேலே அரணிடம் யார் போய் சொல்லுவார் சொல்லுவார். பதனிலே பத்திரிகை பாதையிலே பத்தினியை திருந்து பெற்ற பாலனையும் திருந்து பரதவி கோணிலையை யாரோ சொல்லுவார். விதியே உனக்கொரு முடிவில்லை. விதியே உனக்கொரு முடிவில்லையா? விதியே தனி விதியே உனக்கொரு முடிவில்லையா? உனக்கொரு முடிவில்லையா? இலக்கினே ஒரு அளவில்லையா? எதிரே ஏதுமில்லாத செங்கோலை துடைகோலை பிடிப்பான் சொல்லுவார். இந்த ஏழை மருந்து மேலை அரணிடம் யாரோ சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார்.
கேட்டீர்களா என் கதையை? நாயினங்களும் பெயினங்களும் உலாவுகின்ற மகனத்தில் தாங்கள் அரூபமாக காட்சியளித்திட பெயினமே அவையாக கேட்டீர்களா? தாங்கள் சரித்திரத்தை கேட்டோம் ஐயா. தாங்கள் சரித்திரத்தை கேட்டவுடன் பேய்களாக திரிந்த நாங்கள் புண்ணிய சொர்க்க பதவி அடைந்து விட்டோம் ஐயா. அப்படியா? நாங்கள் மட்டுமா புண்ணிய சொர்க்க பதவி அடைந்தோம்? தாங்கள் கதையை கேட்டவர்கள் பார்த்தவர்கள் அனைவருமே சொர்க்க பதவி அடைவார்கள் ஐயா. சொர்க்கம் கிடைத்ததா? அழகாக கிடைத்து சொர்க்கத்திலே தாங்கள் என்ன கண்ணுக்கு தெரிந்தது? அங்கு நல்லவர்கள் எல்லாம் அங்கே இருக்கிறார்கள் ஐயா. நல்லவர்கள் இருக்காங்களா? இப்பேற்பட்ட புண்ணிய சரித்திரத்தை கேட்டவுடன் நாம் இங்கு வந்து விட்டோமே அப்படின்னு ஆச்சரியப்பட்டோம். கட்டாயம் நம்ம முன்னிட்டு போக மாட்டாங்க. இனிமேல் மறுபிறவி ஒன்று இருந்தால் ஆமா நாங்க புண்ணியம் செய்வோம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் புண்ணிய சரித்திரத்தை கேட்ட மாத்திரத்திலே மறுபிறவி இல்லை, சொர்க்கத்திலே இடம் உண்டு என்று போய்விட்டார்கள். அப்படியா? சத்யவன் சாவித்திரின்னு ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் பார்த்தீங்கன்னா உயிரை பிடிக்கிறதுக்கு யமதர்மன் வந்திருப்பார். யமதர்மன் வந்து பிடிச்சிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பிடிச்சிட்டு போகும்போது ஒரு புண்ணியவனை பிடிச்சிட்டு வந்துடுவா போய். அந்த புண்ணியவனை வந்து யமதர்மன்ட்ட கேள்வி கேட்பார். இந்த இருக்க பெரியவர்களுக்கெல்லாம் தெரியும், பார்த்துருப்பாங்க. ஏன்னா விடிய காலம் 4 மணிக்கு வருவார் யமதர்மர். அந்த புண்ணியவன் வந்து ஐயா நான் எந்த தவறுமே செய்யலையே, என்னை எதுக்கு இங்கே கொண்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் சொன்னாரா, வேறு எங்கே கொண்டு போயிட்டாங்க, நேராக வந்து யமவட்டத்தை கொண்டு போயிட்டாங்க. யமன்ட்ட போய் கேட்ட உடனே சொன்னாராம் யமதர்மர், ஐயா நீர் ஒருவனுக்கு செய்த தர்மத்தினால் அவன் செய்த பாவத்தொழில் உன்னையும் சேர்த்ததால் உன்னை இந்த யமவட்டத்துக்கு கொண்டு வரும்படியாக நேரிட்டது அப்படின்னாரா. அதேலா தர்மம் செய்யறது கூட பார்த்துதான் செய்யணும். தெரியாதமா சொல்ற, கோத்திரம் அறிந்து பெண்ணை கொடு, பாத்திரம் அருந்து பிச்சை இடு அப்படின்னு இருக்கான். அந்த தர்மம் செய்கிறது கூட இவன் நம்ம கொடுக்குற தர்மத்தை இவன் கொண்டு நல்லதுக்கு பயன்படுத்துறானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்கணுமா. அப்போ என்ன சொல்கிறா தெரியுமா, யாரப்பா தூதர்களே, இவரை நரகத்தின் வழியாக அழைத்து செல்லுங்கள், நரகத்தை கொண்டு நரகம் என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று அவருக்கு காட்டிவிட்டு சொர்க்கத்திலே கொண்டு விடுங்கள். நரகம்னா இப்படித்தான் இருக்கு அப்படின்னு காட்டிட்டு கொண்டு சொர்க்கத்தில் விட சொல்லியிருக்காரு. அது இல்லை பெயினுமே என்னுடைய வாழ்க்கை வளரை தாங்கள் கேட்டதால் புண்ணியமாக சத்தியம் வாழ்க்கை கீர்த்தி ஓங்குக, சத்தியமே ஜெயம் சத்தியமே கீர்த்தி. சத்தியகீர்த்தி ஞாபகப்படுத்தி விட்டார் என் மந்திரி. சத்தியகீர்த்தி எப்பேற்பட்டவர் தெரியுமா? 12 வயது முதல் பாங்குடனே அறிவு சொல்லி பாராண்ட மன்னனுக்கு பக்கமாய் துணை இருந்தார். பொய்யேதுமில்லாத பொற்கால சத்தியகீர்த்தி ஞாபகப்படுத்திட்டியே. எங்கே இருக்கிறார் என் மந்திரி? எங்கே இருக்கிறார்? நான் எங்கு சென்று தேடுவது? எங்கிருந்தாலும் கண்முன்னாலே காட்சியளிப்பதற்காக எல்லாம் வல்ல இறைவன் அருள்புரிய வேண்டும் என்று எங்கே என் சத்தியகீர்த்தி எங்கே